ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒற்றை தலைமையில் இயங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதாவது எடப்பாடியின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இயங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது மக்களவை தேர்தல் வருதுங்க. ஆனால் மேலிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெல்லியிலேருந்து என்ன வருது அப்படின்னா, நீங்கள் வந்து எத்தனை பிரிவுகளில் இருப்பீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைமையில் கூடிய விரைவில் இயங்கணும், இல்லைன்னா பல்வேறான தண்டனைகளை எதிர்பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுக்குங்க. அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து முக்கிய தலைவர்களான ஜேபி நட்டா, அமித்ஷா ப்ளஸ் மோடி கூட சொல்லியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் வெளியாகிருக்குங்க. இந்த டைமில் இது வந்து இவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையை கூட நிரூபிக்க முடியலைங்க. அதனால் அவங்க தோல்வி அடைஞ்சு எல்லாருக்கும் தெரியுங்க எவ்வளோ ஒரு விழுக்காட்டில் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்லாம் தெரியுங்க. இதனால் வருகின்ற மக்களவை தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைத்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தோல்வியில் தான் முடியுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து சொல்லியிருக்காருங்க, ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கூட சொல்லலாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வைப்பாரா? அப்படி வைத்தா ஓபிஎஸ்ஐ போய் நாடணும். ஏன்னா ஓபிஎஸ் ப்ளஸ் சசிகலா, டிடிவி அவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவுகள் கேட்டால் மட்டுமே தான் ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வந்து வெற்றி செய்ய முடியுங்க. ஏன்னா ஏற்கனவே பிஜேபிக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாய்ப்பு இல்லை. இவரும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருந்தால் எப்படி வர முடியும் சொல்லுங்கள்? பாதி தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமமுக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே முடியாதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காருங்க. ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பொறுத்திருந்து தாங்க நம்ம பார்க்கணும். என்ன செய்ய அப்படி கூட்டணி வைத்தால் 100% வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி உறுவது உறுதி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காருங்க. பொறுத்திருந்து தாங்க நம்ம பார்க்கணும். மக்களவை தேர்தலில் என்ன நடக்க போகிறது, தமிழகத்தில் அரசியல் களம் சூடு பிடிக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. அரசியல் சார்ந்த அனைத்து தகவல்களும் நம்ம சேனலில் ஒளிபரப்பு பண்ணிட்டு தாங்க இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.